வாரவளம் உறவுகளை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நாம் சமூகம் சார் பல்வேறு விதமான விடயங்களை பேசி வருகிறோம். சமூகத்துக்கு தேவையான, சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற சில திரைமறைவிலே இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் வெளி கொண்டு வருகின்ற ரீதியிலே நாம் கருத்தாடல் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கின்றோம், அதிகமானவர்களிடம் இன்று காணப்படுகின்ற ஒரு குறைபாடு அல்லது மறைந்திருக்கின்ற செயல், தாம் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்களை அல்லது தனக்கு கீழே இருக்கின்ற பொருளாதாரத்தை தொடர்ந்தும் அவ்வாறு சேமித்து வைத்துக் கொள்வதிலேயே காட்டப்படுகின்ற அக்கறை. உண்மையிலேயே இன்று மரணத்தை நாம் திரும்பி பார்க்கின்ற போது எதிர்பாராத விதமாகவெல்லாம் மரணம் மனித சமூகத்தை சூழ்ந்து கொள்கிறது. மிக இளம் வயதிலேயே பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதியாக இருக்கின்றவர்கள் கூட இன்று திடீர் மரணங்களினால் இறந்து போவதை நாம் அவதானிக்கின்றோம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பார்க்கின்ற போது சொத்துக்களை சேமித்து வைத்து பல கோடான கோடி சொத்துகளுக்கு அதிபதியாக இருந்த பலர் திடீரென தான் மரணிப்பதற்கு தயார் நிலையில் இல்லாத அந்த சூழ்நிலையிலும் மரணத்தை தழுவி கொள்ளுகின்ற அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். உண்மையிலேயே தான் உழைக்கின்ற பொருளாதாரம், தான் கஷ்டப்பட்டு தேடுகின்ற அந்த சொத்துகள் தனது தேவைக்கு, தனது ஆசைக்கு இல்லாமல் வெறும் சேமிக்கின்ற ஒரு ஜடப்பொருளாக மாத்திரம் வைத்துக் கொள்வதில் எந்த விதமான பயனும் அதில் இல்லை. இரவு பகலாக உண்ணாமல் குடிக்காமல் மழை வெயில் பாராமல் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தேடுகின்ற அந்த சொத்தை அல்லது பொருளாதாரத்தை தனது ஆசைகளை தீர்த்துக் கொள்வதில், தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் பயன்படுத்தாமல் அப்படியே சேமித்து வைத்து விட்டு செல்கின்ற போது தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் யாரெல்லாமோ எதிர்பாராத மனிதர்கள் எல்லாம் அவற்றை சொந்தம் கொண்டாடி அவற்றை அனுபவிக்கின்ற ஒரு துர்பாக்கிய சூழ்நிலையை நாம் காணுகிறோம். பலரை நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு பல ஆசைகள் இருக்கின்றன. வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், வெளிநாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும், அல்லது புனித கஅபாவுக்கு செல்ல வேண்டும், ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும், உம்ரா கடமையை நிறைவேற்ற வேண்டும், அல்லது பிள்ளைகளோடு மிகவும் குதூகலமாக இருக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான எண்ணப்பாடுகள், ஆசைகள் தங்களுக்குள் குழுமிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தங்களிடம் இருக்கின்ற காசை எடுத்து, அந்த பொருளாதாரத்தை எடுத்து செலவிட்டு அவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மனசில்லை. தனக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு என்று தொடர்ந்தேர்ச்சியாக கோடான கோடிகளை சேமித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நிறைவேறாத ஆசைகளோடு அவர்கள் மரணத்தை தழுவிக்கொள்கிறார்கள். உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த காமராசர் சொல்லுகிறார், சொத்துக்களை தேடி வைப்பது என்றால் அல்லது சொத்துக்களை சேர்த்து வைப்பது என்றால் அந்த பிள்ளை ஊனமுற்ற பிள்ளையாக இருக்க வேண்டும். நல்ல பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்துக்களை சேமித்து அல்லது சேர்த்து வைத்து விட்டு செல்லாதீர்கள். அவ்வாறு சொத்துக்களை சேமித்து வைத்து அல்லது சேர்த்து வைத்து விட்டு செல்கின்ற போது அந்த பிள்ளைகள் சோம்பேறிகளாக மாறுகிறார்கள் என்ற ஒரு தத்துவத்தை காமராசர் தன்னுடைய ஒரு படைப்பிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு பல அறிஞர்கள் அல்லது பல மூதாதையர்கள் சொத்துக்களை சேமித்து வைக்கின்ற அந்த நிலையை பார்த்து வெளிப்படையாக பல தகவல்களை சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. பல கோடி ரூபாய்கள், பல சொத்துக்கள், பல பெறுமதி மதிக்க முடியாத பொருளாதாரங்களை எல்லாம் சேமித்து வைத்து கொண்டு தனது பிள்ளைகளுக்காக என்று சேமித்து வைக்கின்ற அந்த பொருளாதாரம் எல்லாம் தன் மரணத்திற்கு பின்பு சில வேளைகளில் குடும்பங்களிடையே சண்டை சச்சரவுகளை கூட அல்லது நீதிமன்றம் வரை செல்லுகின்ற வரை கூட இழுத்துச் செல்வதை பார்க்கிறோம். ஆகவே நாம் உழைக்கின்ற அந்த சொத்துக்களை, அந்த பொருளாதாரத்தை தாம் வாழுகின்ற காலத்தில் தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தனது பிள்ளைகளுடைய, தனது உறவுகளுடைய, தனது நெருங்கியவர்களுடைய ஆசைகளை, கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டும். அவ்வாறுதான் அந்த உழைப்பிலும் ஒரு பயன் இருக்கிறது. அந்த உழைப்பிலும் ஒரு இறுதியான ஒரு
நல்ல தன்மை இருப்பதை நாம் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் தேடுகின்ற பொருளாதாரத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நன்றாக முழு உலகையும் சென்று பார்க்கின்ற ஒரு சூழல் உங்களுக்கு வர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஆசைப்பட்டு கொண்டு பலர் இருக்கிறார்கள், பலருக்கு இந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், இந்த இடத்தை பார்க்க வேண்டும், இந்த இடத்தை சென்று அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த இடங்களுக்கு செல்லுவதில்லை. செல்லுவதற்கு அவர்களிடம் வசதி இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவற்றை எடுத்து வெளியிலே செலவழிப்பதற்கு அவர்களுடைய மனம் விடுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் கேட்ட பிரதான பிரார்த்தனைகளில் ஒன்று, யா அல்லாஹ் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்திடுவாயாக. கஞ்சத்தனம் என்பது உண்மையிலேயே இறைவனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் வெறுக்கத்தக்க ஒன்றாக மாறியிருக்கிறது. உண்மையிலேயே இது சம்பந்தமாக கஞ்சத்தனம் பார்க்கின்றவர்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி, எழுச்சி, சந்தோஷம், நிம்மதி இல்லாமல் இருக்கும். அந்த காசை எடுத்து செலவழிக்க முடியாது, பொருளாதாரத்தை செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் திட்டுமுட்டாடி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் பணம் என்பது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவைக்கு மாத்திரமே தவிர அவற்றை சேமித்து வைத்துக் கொண்டு அல்லது அவற்றை சாதாரணமாக ஒரு ஒரு ஜட பொருளாக வைத்துக் கொண்டிருப்பதில் எவ்விதமான அர்த்தங்களும் கிடையாது. எனவேதான் பணம் நமது வாழ்க்கைக்கு தேவை, நமது அனுபவிப்புக்கு தேவை, நமது நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவைப்படாது. அதற்காக பணத்தை சேமித்து வைக்கக்கூடாது என்றும் சொல்ல வர முடியாது. தனது பிள்ளைகளுக்காக, தனது குடும்பத்துக்காக நிச்சயமாக சொத்துக்களை தேட வேண்டும், சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் முற்று முழுதாக அவற்றை இருப்பிலே வைத்துக்கொண்டு வங்கிகளிலே வைத்துவிட்டு தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இருப்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கிறது. இப்போது நான் உண்மையிலேயே பலருக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய சுற்றுலா மையத்தின் ஊடாக பல நாடுகளுக்கு பலரை அழைத்து செல்கிறோம். பலர் வருகிறார்கள். உண்மையிலேயே பல லட்சம் ரூபாய்களை அவர்கள் செலவழிக்கிறார்கள். பிள்ளைகளை கூட்டி வருகிறார்கள், தன்னுடைய மனைவியை அழைத்து வருகிறார்கள், தாய் தந்தையர்களை அழைத்து வருகிறார்கள். பல நாடுகளுக்கும் வந்து தங்களுடைய அந்த இறுதி காலங்களை கூட சந்தோஷமாக கழிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு குறிப்பிட்ட நாட்டுக்கு செல்ல வேண்டும், குறிப்பிட்ட நாட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நான் நினைக்கிறேன், எங்களுடைய இந்த சுற்றுலா மையம் ஆரம்பிக்கப்பட்டு 10வது ஆண்டிலே நாங்கள் இருக்கிறோம் என்றால், ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் எப்போதோ செல்கிறீர்கள், எப்போது இந்த நாட்டுக்கு செல்கிறீர்கள், எப்போதோ எவ்வளவு செலவாகிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற சிலரை நாம் காணுகிறோம். தொடர்ந்தேர்ச்சியாக கடந்த 10 வருடங்களாக அவருக்கு குறிப்பிட்டவர்களுக்கு ஆசை இருக்கிறது, அங்கு செல்ல வேண்டும், அந்த இடங்களை பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்கின்ற. ஆனால் தன்னிடம் இருக்கின்ற சொத்தை எடுத்து, காசை எடுத்து அவற்றுக்கு செலவழித்து அந்த நாட்டுக்கு செல்லுவதற்கு அவர்களுக்கு மனமில்லாத ஒரு சூழ்நிலை, விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆக நாங்கள் எங்களுடைய வாதம் இவ்வாறு இருக்கின்றது என்றால், இவ்வாறு பதுக்கி வைக்கப்படுகின்ற அல்லது சேமித்து வைக்கப்படுகின்ற பொருளாதாரத்தில், பணத்தில் என்ன அர்த்தம் இருக்கிறது? தான் உழைத்தது தான் அனுபவிப்பதற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக என்கின்ற போது அவற்றை தன்னுடைய மனம் சொல்லுகின்ற, மனம் நேசிக்கின்ற இடங்களுக்கு சென்று பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? உண்மையிலே நான் ஒரு முக்கியமான ஒருவர் என்னிடம் கேட்டார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார் தொடர்ச்சியாக, எப்போது நீங்கள் செல்வீர்கள், எப்போது நீங்கள் செல்வீர்கள், இப்போது எவ்வளவு. நான் நினைக்கிறேன், மிக குறைந்த கட்டணத்திலே நாங்கள் இந்த சுற்றுப்பயணங்களை ஆரம்பிக்கின்ற போது அவர் எங்களிடம் அவ்வாறு வினவ ஆரம்பித்து இன்று பெரும் அதிகளவிலான பணச்செலவிலே செல்கின்ற வரையிலும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நான் அவரிடம் ஒரு தமாசாக சொன்னேன், நீங்கள் இனிமேல் என்னிடம் கேட்க வேண்டாம், நீங்கள் நடந்து போயிருந்தால் கூட இந்நேரம் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கலாம், தயவு செய்து நீங்கள் அவ்வாறு செய்யுங்கள் என்று நான் அவரை ஒரு தமாசாக சொல்லி சமாளித்து விட்டேன். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், அவர்களுக்கு ஆசை இருக்கிறது, பலருக்கு ஆசை இருக்கிறது, பலர் வருகிறார்கள், பலர் விண்ணப்பிக்கிறார்கள், பலர் கேட்கிறார்கள். ஆனால் அந்த பணத்தை எடுத்து அந்த இடத்துக்கு சென்று அனுபவிப்பதற்குரிய தாராள மனசு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து என்ன விளங்குகின்றது என்றால், தான் உழைக்கின்ற சொத்தை தான் அப்படியே சேமித்து வைத்துவிட்டு மரணிக்கின்ற போதோ பின்னே இருக்கின்ற சமூகத்துக்கு தான் அவை போய் சேருகின்றன. அது பிழையும் இல்லை என்று சொல்லவில்லை.
பிழையான அணுகுமுறையாக நாம் பார்க்கவில்லை. ஆனாலும் தனக்கு தேவையானவற்றை தான் அனுபவித்து விட்டு மீதம் இருப்பவைகளைத்தானே மற்றவர்களுக்கு விட்டு வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் பொதுவான ஒரு யதார்த்தமான ஒரு பார்வையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கஞ்சத்தனத்தை விலக்கி தங்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த நிகமத்துகளை அல்லாஹ் நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய நிகமத்துகளை நீங்கள் வெளியிலே காட்டுங்கள் என்று. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அந்த நிகமத்துகளை நாம் வெளியிலே காட்ட வேண்டும். கோடான கோடி பொருளாதாரத்தை தந்திருந்தால் அந்த கோடி பொருளாதாரத்தை வெளியிலே காட்டுவது என்பது கூட அல்லாஹ்வை சங்கைப்படுத்துகின்ற கண்ணியப்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் மாறியிருக்கிறது. ஆகவே இவ்வாறான மனோநிலையிலிருந்து நமது சிலர் விடுபட வேண்டும். விடுபட்டு தனக்கு அல்லாஹ் தந்த அந்த நிகமத்துகளை வெளியிலே காட்டுகின்ற, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற மனோபக்குவத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நல்ல செய்தியை சொல்லி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் TL ஜௌஃபர் கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.